Hi guys, welcome back to another video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மூவி சங்கரோட இயக்கத்துல உலக நாயகன் கமல்ஹாசன், சித்தார்த், பிரியா பவன் சங்கர், ரகுல் பிரீத்தி சிங், சமுத்திரகனியோட நடிப்புல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட நடிப்புல ஒரு டிராமா த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன இந்தியன் 2 படத்தோட சீக்வல் நம்ம பார்க்க போறோம். இந்தியன் 1 வந்து 1996 சங்கரோட இயக்கத்துல ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் அதே சீக்வல் வந்து அதே கண்டினியூஷனோட இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த சேனாபதி அப்படின்ற கேரக்டர் ஊழலுக்கு எதிராக வந்து தன்னோட சொந்த பையனையே வந்து போட்டு தள்ளிட்டு அவர் வந்து செத்த மாதிரி காமிப்பாங்க. அவர் வந்து இல்ல நான் இருக்கேன், கம் பேக், எப்போ நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாட்டுல பல ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு சித்தார்த், நம்ம நண்டு விஜய் டிவில வரல நண்டு அவரு, அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பிரியா பவன் சங்கர் இன்னொருத்தரும் சேர்ந்து வந்து அதை வந்து கார்ட்டூன் மூலமா வெளியில எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நிறைய விஷயம் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல அதெல்லாம் பண்ண முடியல. ஒரு விஷயத்தால இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது, வாழ்க்கையை வெறுத்து இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னும் போது இதெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்ல சித்தார்த் சொல்றான், இருந்தார் ஒருத்தர் தாத்தா, இந்தியன் தாத்தா அப்படின்னு சொன்னோடனே அவரை பத்தி காமிக்கிறாங்க. அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு காமிக்கப்படுது. அவரை திரும்பவும் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தோம்னா இந்த ஊழல் பிரச்சனை அப்படியாவது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து திரும்பவும் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சியில் இறங்குறாரு சித்தார்த். அவரோட அந்த குழு ஒரு 4 பேரும். இந்த முயற்சி எந்த அளவுக்கு வந்து கை கொடுத்துச்சு அப்படின்றதான் உண்மை. இந்த சேனாபதி அப்படின்றவர் எங்க இருக்காரு இப்போ அப்படின்றது எல்லாமே நீங்க படம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட படம் வந்து 3 மணி நேரம் ரன் ஆகுது. ஆக்சுவலி இந்த படத்துல வந்து பல இடங்களுக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணாங்க, அங்க எல்லாமே காஜல் அகர்வால் வரல. ஸோ அப்பவே நமக்கு தெரிஞ்சு போச்சு 2ஆம் பாகத்துல வந்து காஜல் அகர்வால் இல்லை அப்படிங்கிற விஷயம். இப்ப பேக் டு இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஏஆர்ஆரோட மியூசிக் வந்து இந்த படத்துல இல்லை அப்படின்னு. அது ஏன் இல்லைன்றதுக்கும் சங்கர் சார் அவர்கள் விளக்கம் சொல்லியிருந்தாரு. என்னதான் இருந்தாலும் ஏஆர் ரகுமானோட பாடல்கள் 96ல வந்து பயங்கரமா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஹைப்பை கொடுத்துச்சு. பட் இந்த தாத்தா வராரு, கதரை வேற போறாரு, 7 மணிக்கு வராரு, 7:30 தர போறாரு அப்படின்ற சாங் 2K கிட்ஸை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தும் அப்படின்றது நமக்கு எந்த டவுட்டும் பயங்கரமா குஷிப்படுத்தும். பட் 90s கிட்ஸை சந்தோஷப்படுத்துச்சா அனிருத்தோட மியூசிக் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இப்போ கம் டு த பாயிண்ட், கமல்ஹாசன். ஸோ இந்தியன் படம் பார்த்தவங்களுக்கு கமல்ஹாசனோட ஆக்டிங் வந்து சேனாபதி கேரக்டர் வந்து எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். அந்த ஸ்ட்ராங் வந்து குறையாம அப்படியே காமிச்சிருப்பாங்க. அவர் அந்த மர்ம கலைகள் மூலமா பல பேரை கொலை பண்ணுவார். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போய் அங்க மேலும் பல மர்ம கலைகளை கண்டுபிடிச்சிட்டு இங்க இருக்க ஊழல்ல இருக்க பல பேரை வந்து கொலை பண்ணுவாரு. இந்த காட்சிகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா ஸ்பீடா தான் இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சங்கர் தான் ஃபர்ஸ்ட். அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா இருக்காரு. இந்த கதை வர்ற 7:30 சாங்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமா வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படத்தோட பாடலோட கடைசி காட்சியில வந்து ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் ஒன்று வரும். அது வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிளைட் லேண்ட் ஆகுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. அண்ட் பயங்கரமா சிஜி பண்ணியிருப்பாங்க அந்த காட்சி வந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கோல்டு ரூம் காமிப்பாங்க நமக்கு, தங்க இது வந்து அதுவும் சூப்பராகவே வந்து ஒரு ஒரு ஹியூஜ் ஆஃப் கூஸ் பம்ப்ஸ், அது என்ன சொல்றது, அதான் நம்ம பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னோம்லே அதுக்கு ஏற்ற மாதிரியே படத்தை கிரியேட் பண்ண. இப்போ பேக் டு த உலகநாயகன் சார் அவர்கள். உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர்களை பார்த்தீங்கன்னா வந்து அந்த சேனாபதி கேரக்டர் 96ல வயசானவர் அப்பவே, இப்போ கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு வயசானவர் உண்மையாவே ஒரு வயசானவங்க நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மேக்கப், ஸ்கின்ல ஒட்டி இருக்கிற அந்த ஸ்கின் ஆஃப் அந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நம்மளால இது உண்மையா பொய்யா, கமல்ஹாசன் சார் வந்து வயசானா இன்னும் ரொம்ப ஒரு 80 வயசு ஆயிடுச்சுன்னா அப்படிதான் இருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மேக்கப். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரியே அந்த சண்டை காட்சிகள் எல்லாம் கமல்ஹாசன் சாருக்கு கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதே அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி, அதாவது வந்து கமல்ஹாசன் அந்த சேனாபதி கேரக்டர் வந்து பிடிச்சிருவாங்க, அங்க வந்து தப்பிப்பாரு ஒரு 20 நிமிஷம் அந்த தப்பிக்கிற காட்சி. அந்த காட்சி எல்லாம் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும், ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருந்தாலும், இந்த வயசுல இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் இந்த மாதிரியான பண்ணுமா, இந்த மாதிரி செய்யுமா, இந்த மாதிரி ஃபைட் பண்ணுமா, அந்த மாதிரி ஓடுமா, இந்த மாதிரி எல்லாம் இப்படின்னா நடந்துக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு டெஃபினட்டாவே வந்துச்சு. உண்மையை சொல்ல போனா, ஹானஸ்ட்லி சொல்ல போனா பல இடங்கள்ல இந்த படம் வந்து ரொம்பவே ஸ்லோவா போற மாதிரியான எஃபெக்ட் வந்து எனக்கு இருந்துச்சு. குறிப்பா எனக்கு இதுல 2 காட்சி பிடிக்கும், 3 காட்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சேனாபதி கேரக்டர்
இன்ட்ரடக்ஷன். ஸோ ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கமலஹாசன் சார் அவர்கள் திரையில வருவாங்க. அதே மாதிரி இன்டர்விஷன் சீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு கூட 20 நிமிஷம் காட்சி அண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். சங்கர் சார் சொல்லியிருந்தாரு, நேற்று தான் அந்த இன்டர்வியூல பார்த்திருந்தேன், படம் முடிஞ்சதுமே இந்தியன் 3யோட ட்ரெய்லர் வந்து அதில் அட்டாச் பண்ணிருப்போம்னு. இப்போ சொல்ல போனா நமக்கெல்லாம் வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க 2025ல வரும். ஸோ அதுல தான் இந்த சேனாபதி அப்படின்றவங்க யாரு, உண்மையாவே அவரோட கேரக்டர் என்ன, அதோட விரிவாக்கம், அதோட அந்த கேரக்டர் வந்து எப்படி வந்து உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து அங்கதான் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பயங்கரமா இருக்கும். அதுலதான் கமலஹாசன் சாருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் அங்கதான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. ஸோ எஸ்.ஏ. சூர்யா ஒரு டம்மியான ஒரு கேவலமான சீனுக்கு டெஃபினட்டா வரமாட்டாரு. ஸோ பார்ட் 3ல அவர் தான் மெயின் வில்லனே, அங்க அவர் தான் இருப்பாரு அப்படின்றதுல நமக்கு எந்த டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி பார்ட் 3ல கமலஹாசன் சாருக்கும் கமலஹாசன் சாரோட ரசிகர்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு விருந்து இருக்கு அப்படின்றத இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது. யங் கமலஹாசன் சார் ஆகட்டும், காஜல் அகர்வால் அவரோட ஃபைட் பண்றது அப்படின்னு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க, 1 நிமிஷம் 1.5 நிமிஷம். ஸோ அது பார்க்கும்போது எப்படா 2025 வரும், நம்ம எப்போ இந்தியன் 3 பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்கு இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனா அண்ட் பேக்ரவுண்ட்ல ஆகட்டும் அண்ட் பிஜிஎம் ஆகட்டும், தீம் மியூசிக் எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கும். சேனாதிபதி கேரக்டரை இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது ஏஆர் ரகுமானோட அந்த சேனாதிபதி மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் எனக்கு பெர்ஃபெக்ட். ஒரு சில மியூசிக், ஒரு சில கேரக்டருக்கு ஏற்ற மியூசிக் வந்து எப்பவுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம எவ்வளவு சேஞ்ச் பண்ணாலும் அது நமக்கு நம்ம ஆடியன்ஸோட ஒத்து போகாது. எக்ஸாம்பிள் சொல்லப்போ சிஎஸ்கே அந்த விசில் போட அந்த மியூசிக்கை வந்து நீ எத்தனை வாட்டி இங்க யார் எவ்வளவு பெரிய டேரக்டர் வச்சு போட்டாலும் இந்த மியூசிக் அப்ப வராது. ஸோ அதே தான் இங்க பிரில்லியண்டா அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருக்குன்னு தனியா ஒரு மியூசிக் போடாம ஏஆர் ரகுமானோட அந்த மியூசிக்கை போட்டது ஒரு பிரில்லியண்டான இது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு அண்ட் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் எனக்கு என்னமோ ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் வந்து போச்சு. பட் ஓவராலா நம்ம ஒரு பேக்கேஜ் படம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஒர்த் வாட்சபிளான மூவியா தான் இருக்கும். ஸோ நான் எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் தான், தயவு செஞ்சு படம் பார்க்க முன்னாடி இந்த பார்த்த முண்டநாய்கள்ட்ட எல்லாமே ரிவ்யூ கேட்காதீங்க. நீங்களும் ரிவ்யூ பாருங்க. ராவா ஒரு பிளைண்டான ஒரு மைண்டோட போய் இந்த படத்தை நீங்க உட்காந்து பாருங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தான் இந்த படத்தோட உண்மையான எஃபெக்டிவ் உங்களுக்கு தெரியும். நீங்க இன்னொருத்தங்க சொல்றதை கேட்டுட்டு போய் ஒரு படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன மைண்ட்ல தோணுதோ அதுதான் நம்ம படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அதனால ஒரு படம் பார்க்கும் பொழுது டெஃபினட்டா எந்த ஒரு ரிவ்யூவும் அடுத்தவங்கள்ட்ட எந்த ஒரு சஜஷன் கேட்காம போய் பாருங்க. அப்பதான் அந்த படத்தோட ரியல் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியன் 2 பாத்தீங்கன்னா வந்து ஒர்த் வாட்சபிளான ஒரு சூப்பரான படமா தான் இருக்கு. இப்போ நடக்கிற ஊழல் வந்து எப்படியெல்லாம் நடக்குது, இதுலெல்லாம் ஊழல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பல விஷயங்களை காமிச்சிருப்பாரு. நான் இதுல பார்த்து ரொம்பவே ஷாக்கான ஒரு விஷயம் என்னன்னா, மீன் இருக்கு இல்லையா, அந்த மீனுக்குள்ள உள்ள வாயை பொண்ணு மீன் கடையில வைக்கிற மீன் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து கோலி குண்டை வாய்க்குள்ள போட்டு வெயிட்டுக்காக அதுல எல்லாம் ஊழல் பண்றாங்க. ஸோ இப்படி பல விஷயங்களை வந்து இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியாவில ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எப்படியான ஊழல் நடக்குது, அதாவது குப்பை அள்ளுறாங்கல்ல, குப்பை அதுல எவ்வளவு ஊழல் நடக்குது அப்படி விஷயத்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல இருக்காங்க. அப்படி பல ஊழல்கள், அதாவது ஸ்டில் இப்போவும் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கிற ஊழல் எவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த படத்துல வந்து திரும்பவும் காமிச்சிருக்காரு. ஸோ எல்லாரும் கேட்கலாம், ரிப்பீட்டடா அதானே பண்றாரு அப்படின்னு. நாட்டிலேயும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. அதே நமக்கு தெரியாத பல விஷயங்களையும் இதுல காமிச்சிருப்பாரு. அந்த விதத்துல சங்கர் சார் அவர்களை நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படின்னா நம்ம சொல்லணும். டெஃபினட்டா ஒருத்தான ஒரு நல்ல படம், போய் பாருங்க. மஸ்ட் வாட்சபிள் மூவி அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காம போய் இந்த படத்தை எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிலீஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.